அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரண்டு வகையான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்குமாறு, இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுக்குமாறு விருப்பம் கொடுத்தான், சுயேஷ்டம் கொடுத்தான். அதில் ஒன்று என்ன தெரியுமா? நீங்கள் யார சொல்லலாம், ஒரு நபியாக ஒரு மலிக்காக, நபியும் ஒரு அரசருமாக வாழ விருப்பமா, அல்லது ஒரு நபியாகவும் ஒரு அப்தன் அல்லாஹ்வுக்கு ஒரு அடியானாக சாதாரண நடுத்தரமான வாழ்க்கை? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உதாரணம், நபியும் தான், ரசூலும் தான், அரசரும் தான். அப்படி வாழ்க்கை உங்களுக்கு தரவா, அல்லது அதுக்கு மாற்றமான நடுத்தரமான சாதாரண ஒரு நபியாக சாதாரண ஒரு அடியானாக மனிதன் அடிப்படையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை தேர்ந்தெடுத்தார்கள்? ஒரு நபியாகவும் ஒரு இறைவனுக்கு ஒரு பணிவான ஒரு அடிமையாகவும் வாழ, சாதாரண வாழ்க்கை வாழ தேர்ந்தெடுத்தார்கள். இன்னும் ஒரு கருத்திலே முழு மக்காவுடைய நிலத்தில் உள்ள மண்களை எல்லாம் தங்கமாக்கி தரவா, எப்படி ஒரு விருப்பம்? அல்லாஹ் சொல்லவில்லை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி இப்படி கேட்பேன், நீங்கள் வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லவும் இல்லை. ஆம் என்றால் கிடைக்கும், அது சுய விருப்பம். அன்பானவர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் கேட்ட பொழுது முழு மக்காவுடைய பூமியையும் மண் மணல்களையும் தங்கமாக மாற்றி தரவா. இன்னும் ஒரு கருத்திலே ஹிஜாஸுடைய பூமியில் இருக்கின்ற எல்லா மலைகளையும் தங்கமாக மாற்றி தரவா. அந்த தங்க மலைகள் உங்களை நோக்கி நகர்ந்து வரும், நீங்கள் போக தேவையில்லை, தங்க மலை துண்டு தேவையா, அது நகர்ந்து வரும். அப்படி கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை என்ன தெரியுமா? யா அல்லாஹ், ஒரு நாள் நீ தருகின்ற அருள் பாக்கியங்கள், ரிஸ்க், ஆகாரங்களை உண்டு புசித்து உனக்கு நன்றி உள்ள ஷாக்கிரான ஒரு நன்றி மனப்பான்மை அடையானாகவும், மறுநாள் நீ சோதிக்கின்ற பொழுது அந்த சோதனைகளை பொறுமை செய்கின்ற சாபிராகவும் நான் வாழ விரும்புகிறேன். மத்திய தர வாழ்க்கை, மேடு பள்ளமுள்ள வாழ்க்கை, கிடைத்ததை உண்டு அல்ஹம்துலில்லாஹ் என்ற வாழ்க்கையும், கிடைக்காத பொழுது பொறுமை, அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுக்கிற வாழ்க்கையும் நான் தேர்ந்தெடுக்கிறேன். அல்லாஹ் அதை கொடுத்தான்.